வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் மிகப்பெரிய ரவுடியாக திகழ்ந்த காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டரில் தமிழ்நாடு காவல்துறை போட்டு தள்ளியிருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு ரவுடியை மனிதாபிமானமற்ற முறையில் அன்மேன்கைண்ட் முறையில் சுட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் பல பேர் கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அதே நேரத்தில் பொதுமக்கள் மத்தியில் சென்னை சிட்டி கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பல பேர் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இது உண்மையிலுமே மிகப்பெரிய நல்ல செய்தியாக இருந்தாலும் இதில் உண்மை குற்றவாளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, பல திடுக்கிடும் தகவல்கள் இதில் வெளியாகுது. அதாவது பார்த்திங்கன்னா, ரவுடி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரவுடியை ஒரு 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. A++ B C D அப்படின்னு சொல்லி. அதாவது என்னென்னா, கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, கஞ்சா கடத்தல், ஆள் கடத்தல், வழிப்பறி செய்தல். ஸோ இது மாதிரி கேட்டகரிகளில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுடியை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணி அந்த எல்லைக்குட்பட்ட காவல்துறை இருக்காங்க பார்த்திங்களா, அதாவது காவல் நிலையம் மூலம் ரெக்கார்டு பதிவு செய்வாங்க. இவங்க ரெக்கார்ட் சீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிவு அதில் இருக்கும். அவங்கள நேரடியாக சம்மந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளர் அல்லது டிஎஸ்பி, எஸ்பி அல்லது சிட்டி கமிஷனர் போன்றவங்க நேரடி மேற்பார்வையில் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, அல்லது இவங்க ஆள் கடத்தல் பண்ணுறாங்களா, கொலை குற்றத்தில் ஈடுபட முயற்சிக்கிறாங்களா, திட்டம் தீட்டுறாங்களா அப்படின்னு பல வகையான கொலை சம்பந்தமான அல்லது சந்தேகப்படக்கூடிய நபர்களை என்னென்னா ட்ராவல், அதாவது அவங்களோட மூவ்மெண்ட், எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, யாரை பார்க்குறாங்க, யாரை பேசுகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற முக்கியமான தகவலை இன்ச்சாக 24x7 24 மணி நேரம் அவங்கள கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி கண்காணிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சென்னையில் ஒரு சந்தேகத்திற்குடமான, அதாவது சந்தேகத்தோட ஒரு வண்டி வருது. அந்த வண்டியை சென்னை சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர் என்னென்னா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இந்த வண்டி நிற்காமல் வேகமாக ட்ராவல் ஆகி போகுது. சந்தேகப்பட்டுட்டு காவல்துறை ஆய்வாளர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காவல்துறை ஆய்வாளர் டைரக்ட் போஸ்டிங்கில் எஸ்ஐ ஆகி ப்ரொமோஷனில் இன்ஸ்பெக்டராக மாதிரி இருக்கார். அவர் வண்டியை துரத்திட்டு போகிறாங்க. துரத்திட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா காவல்துறை ஆய்வாளரை நோக்கி அந்த சந்தேகத்திற்கு உண்டான வாகனத்திலேருந்து ஒரு நபர் சுடுறாங்க. சுடும்போது காவல்துறை வாகனத்தோட முன் கண்ணாடி சேதமடையுது, மிகப்பெரிய சேதமடையுது, பலத்த சேதமடையுது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை வாகனத்தோட முன் பக்க கதவு, வலது பக்க கதவும் சேதமடையுது. உடனே சுதாரித்து கொண்ட காவல்துறை ஆய்வாளர் 2 ரவுண்டு சுடுறாரு. 2 ரவுண்டில் ஒரு குண்டு காக்காத்தோப்பு பாலாஜியோட நெஞ்சில் பாஞ்சு உயிருக்கு போராடுறாரு. இது சம்மந்தமாக உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னையில் உள்ள ஜிஹெச்சில் போய் அட்மிட் செய்கிறாங்க. ஆனால் வரும் வழியிலே இந்த காக்காத்தோப்பு பாலாஜி இறந்து போயிடுறாரு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை மருத்துவத்துறை அறிவிக்கிறாங்க. இந்த காக்காத்தோப்பு பாலாஜி என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, கஞ்சா கடத்தல், ஆள் கடத்தல், கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு 58 கேஸ் இருக்குது அப்படின்னு சிட்டி கமிஷனர் தெரிவிக்கிறாரு. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா YTV தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.